வெல்கம் டு நீலாம்பரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 7 கத்திரிக்காய், அரை கப் தக்காளி பியூரி, ஒரு தக்காளி, மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், பூண்டு 10 பல்லு, வெந்தயம் 1 டீஸ்பூன், உப்பு, சின்ன வெங்காயம் 15, சின்ன வெங்காய பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை, புளி தண்ணி 1 கப். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப பாரம்பரிய முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் செய்ய போகிற எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி தந்தது. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கத்திரிக்காவை 2 கீரல் போட்டு வச்சுக்கிடலாம். ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். மேலே இருக்க காம்பு வேணும்னா கட் பண்ணிக்கிடலாம். நான் இன்றைக்கி கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கீறி வச்சுருக்க கத்திரிக்காய்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா போட்டு நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே எல்லா கத்திரிக்காயும் பண்ணிக்கோங்க. மசாலாவை கத்திரிக்காய்க்குள்ளே உள்ளே வச்சு நம்ம வேக வைக்கிறப்ப குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கத்திரிக்காயோட எல்லா பக்கமும் அந்த மசாலாவை தடவிக்கோங்க. இப்போது நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா போட்டு வச்சாச்சு. ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம கத்திரிக்காயை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கரலாம். கத்திரிக்காயை திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா வேக விட்டுக்கோங்க. நம்ம கத்திரிக்காயை இப்படி வேக வைக்கும் போதே 70% நல்லா வெந்துடும். இப்போது கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போது வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சதும் சோம்புத்தூள் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. இப்போது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை நம்ம போட்டு நல்லா கிளறிக்கிறலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை சேர்க்குறப்ப குழம்பு நல்லா கெட்டி கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க.
உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம பூண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். பூண்டு சேர்த்தா நல்லா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது தக்காளி பியூரி ரெண்டையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிய வேகட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பியூரி ஆட் பண்ணுறது எல்லாமே குழம்பை கெட்டி கொடுக்குறக்காண்டி பண்ணுறோம். மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாடை போகட்டும். அது வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போது 1 கப் புளித்தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கிடலாம். குழம்போட திக்னஸ் பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 50 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு கொதித்து வரவும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வேக விடுங்க. குழம்பு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வேக விடுங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். 1 நிமிஷம் வேகட்டும். அந்த மிளகுத்தூளோட பச்சை வாடை போகட்டும். இப்போது நம்ம சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லா சுவையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பாரம்பரிய முறையில் எப்படி செஞ்சுருக்கோன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.